Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருந்து வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் அவங்க தான் காசு கொடுத்து பார்க்குறாங்க. எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டுமே கிடையாது. எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, ஆக்டர்ஸ் புதுசு, டேரக்டர் புதுசு இப்படின்னு இருக்கும்போது ஒரு ப்ரமோஷன்ன்றது இட்ஸ் அ பேசிக் நீட். படத்தோட கேரக்டர் மாதிரி ஏதாவது பண்ணி காட்டுங்க, ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லுங்க, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா டைலாக் துங்கும் போது இதை கால்றே மாதிரி தல்ற பயம்லாம் தாண்டி அந்த லொக்கேஷன் அங்கே எல்லாமே செம்மையாக இருக்கும். நான் இன்ஸ்டா பேஜில் நான் போட்டிருப்பேன். லொக்கேஷன் ஈவினிங் ஆனால் அங்கே ஒரு டைமும் ஒரு கலர்ஸில் இருக்கும். ஒரு மாதிரி பர்பிள் மிக்ஸ்டு ப்ளூ, ஆரஞ்சு மிக்ஸ்டு ப்ளூ சம்திங் அந்த மாதிரி நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கும் லொக்கேஷன். ஏன்னா இந்த ஒரு படம் இந்த ஒரு ஜானர் தான் ரொம்ப மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ப்ரொடியூசரையும் சேவ் பண்ண முடியும். நாங்கள் அண்டர்கான் பண்ண ஒரு இஷ்யூஸ் என்னென்னா, எல்லா தேட்டர்லேயுமே ப்ராப்பரான சவுண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு தேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு படம் சுத்தமாக கேவலமாக இருக்குது, லைஃபே முடிஞ்சதுன்னுலாம் யோசித்தோம். ஒரு தேட்டரில் பார்க்கும்போது லைஃப் இன்னும் இருக்குது அப்படி யோசித்தோம். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. அடுத்தது ஒரு தேட்டர் விசிட் வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம், தேட்டர் விசிட்ஸ் போகிறோம். நீங்களும் வரீங்கன்னா வாங்க. நாங்கள் எதாவது பண்ணி போட்டால் அதுவும் பெய்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பெய்டு இல்லை. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு எனக்கு 2025. அதுவும் படம் பார்த்து எல்லாருமே வந்து மிக்சர் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் படம் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் எதுக்கு எப்படிலாம் ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி மிக்ஸ்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக போயிடலாமே. மர்மர் உங்கள் லைஃப்பில் பண்ண ஒரு மேஜிக், அதை பற்றி சொல்லுங்கள். மேஜிக் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, மர்மர் படம் ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு. இதர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் நிறைய ரீச் ஆகிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருந்து வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் அவங்க தான் காசு கொடுத்து பார்க்குறாங்க. நம்ம படம் எடுக்கிறதோட ரிலீஸ் பண்ணுறதோட நம்ம வேலை முடிஞ்சது. அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் நாங்கள் ஏற்றுக்கிறோம். என்ன சொல்கிறது, பட் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது எங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் போயிட்டு பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இருக்கிற ஏன்னா படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு கிடையாது. எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யாது. ஏன்னா படம் ஒரு சப்ஜெக்டிவ் திங். உங்களுக்கு பிடிக்கலாம், சில பேர் ஹாரர் படம் பார்க்கவே மாட்டாங்க, சில பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரும்போது தான் அந்த மிக்சடான ரிவ்யூஸுமே வெளியே வரும். ஸோ யாரெல்லாம் ஹாரர் ஃபேன் லவர்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்க்கணுமோ அவங்களாம் தியேட்டரில் போய்ட்டு நீங்களே பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். படத்தோட ரிவ்யூவை, அதோட இம்பேக்டை வேறு யாரும் டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் போயிட்டு பாருங்கள் மக்களே. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்கரேஜ் பண்ணுங்கள். சூப்பர். ஸோ அதாவது இந்த படத்தில் நடித்தவங்களுக்கு நீங்கள் அடுத்து டைரக்ட் பண்ண போகிற படத்தில் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, இவங்களை விட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுத்தது இன்ஃப்ளூயன்சஸ் தான். படம் பார்த்துட்டு வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. நாங்கள் யோசித்தோம், பரவாயில்லையே பெரிய சம்பவம் பண்ணுறாங்க போல இருக்குது. டேரக்டர் ஆடிஷன் இல்லாமல் அடுத்து இவங்க நிறைய பேக் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க போல, அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஸ்டன்னா அப்படி உட்காந்துட்டு ஆக்சுவலாக தான் அந்த வீடியோஸ்லாம் கூட பார்க்கல, அதுக்கான நேரமும் கிடைக்கல. மேபி உங்ககிட்ட கேட்டு அப்ரூவலாச்சும் வாங்கியிருக்கலாம். அதாவது எப்படின்னா, அவங்க வந்து கெட் ரெடி வித் மீ மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. சரி, அவங்க கெட் ரெடி தான் ஆகிறான்னு சொல்லி பார்த்து இருக்கும்போது திரும்பி பார்த்தா மர்மருக்கு வந்துடுறாங்க. மர்மருக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படியே வெளில வரும்போது அப்படி நடந்து போகும்போதெல்லாம் பயமுத்துறாங்களா. ஸோ அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா, எங்களுக்கு இப்படி தான் வேணும், எனக்கு சொன்னது எல்லாமே இன்ஃப்ளூயன்சஸ் தான் வந்து உங்க பயங்கரமாக சொல்ல ஒரு இட்ஸ் லைக் பிராண்ட் ப்ரமோட்டிங் மாதிரி தான். அதான் எல்லா பிராண்டுமே வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இது வந்து அதான் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், இந்த டாக்டர்ஸ் பரிந்துரைக்கும் டூத் பேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்கள் டீத்துக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எது செட் ஆகும்ன்ட்டு. ஸோ ஒரு எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டுமே கிடையாது. எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, ஆக்டர்ஸ் புதுசு, டேரக்டர் புதுசு இப்படின்னு இருக்கும்போது ஒரு ப்ரமோஷன்ன்றது இட்ஸ் அ பேசிக் நீடு. எல்லா படங்களுக்கும் பண்ணுறாங்க. ப்ரமோஷன் இல்லாமல், ப்ரமோஷன் இஸ் அ பெய்டு ஒன் தான். அது ஃப்ரீயாலாம் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது முதல் விஷயம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து படம் இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு சொல்ல மட்டும்தான் முடியுமே தவிர உள்ளே வாங்கன்னுலாம் கூப்பிட முடியாது. அவங்களுக்கு நேரம் இருந்தால் வர போகிறாங்க, அவங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் பார்க்க போகிறாங்க. ஸோ அதை தாண்டி அந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால, அவங்களோட ப்ரமோஷன்னால் கூட்டம் வருதுன்னா அது மேபி ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ தான். அதுக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து எல்லாருமே பொய்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா வரமாட்டாங்க. ஸோ இன்னைக்கு சண்டே, ஆக்சுவலாக இன்றைக்கி சங்கம் வந்து ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஆக போகுது. நேற்று நைட்டு பிவிஆர் ஹவுஸ்ஃபுல்லு. ஸோ இவங்கெல்லாம் போயிட்டு பார்த்தாங்க, நான் போல்.
ஸோ இவங்க சொல்கிறாங்க ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கத்துறாங்கன்னு நிறைய பேர் 3rd டைம் 4th டைம்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அது எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு சூப்பர் படம்னு நான் சொல்லலை. இந்த படங்கள் பார்த்து பழகுனவங்க, ஹாரர் படங்கள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். ஸோ அதான் கம்மிங் பேக் டு பாயிண்ட். ஸோ இப்போ ப்ரமோஷன் இஸ் டு டெல் ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றதுக்கு மேண்டேட்டரி. ஆமாம்மா, அதான் அது உள்ளே வர வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் மட்டுமே தவிர, அது முதல் ஷோவோ 2 ஷோ நீங்கள் அந்த ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். ஃப்ரைடே வரைக்கும் பண்ண முடியும். சாட்டர்டே சண்டேலாம் எல்லா ரிவ்யூவும் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வராங்க வரமாட்டாங்க அதெல்லாம் வந்து மக்களோட கூட்டம்லாம் தியேட்டரே தூக்கிடுவாங்க கண்டிப்பா. ஆமாம் ஆமாம் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக 9th டே இல்லைங்களா? ஸோ 9th டே இன்றைக்கும் ஹவுஸ்ஃபுல் போகுதுன்னா இது அதனால் கிடையாது. மக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். தே ஆர் வெரி கிளியர். யாரை தூக்கி விடணும், யாரை இறக்கி விடணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான். சூப்பர். அதாவது படத்தோட பட்ஜெட் தெரிஞ்சுக்கலாமா நீங்க? ஏன்னா ஒரு டெபியூ டைரக்டர் போது அவங்க நம்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெரிய விஷயம், பெரிய டாஸ்க். நீங்க ஒன்று ஆமாம், மினிமல் பட்ஜெட் தான். பட் பட்ஜெட்டாக நான் நம்பர்ஸாக சொல்லக்கூடாது. ஏன்னா இட்ஸ் ஒரு ஆர்ட் தான் அது. சில ஏன்னா நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா பட்ஜெட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்கள் ப்ரமோஷனுக்கு வெளில ஒன்று கேள்விப்பட்டோம்னா 80 lakhs வந்து ப்ரமோஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். செதறிட்டோம் நாங்கள். இன்னும் 80 லட்சம் ஜாலியாக இருந்திருக்கும். என்ன ராஜமௌலிக்கு டஃப் கொடுப்பாரு போலியே அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் 80 லட்சம் இருந்திருந்தா நாங்கள் என்ன சொல்கிறது, செகண்ட் பார்ட்டும் சேர்த்து எடுத்திருப்போம். அப்படியா? ஓகே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பட் உண்மையா இல்லை சொல்லிடுங்க, முற்றுப்புள்ளி வச்சிடலாம். உண்மையா இல்லையா? ஏன்னா 80 லட்சம் நம்ம வந்து ஸ்டன் ஆகிட்டோம். இல்லை 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 நீங்கள் படத்தோட பட்ஜெட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நம்மளால முடியும்ட்டு. பட் சில விஷயங்கள் வந்து ஒரு ட்ரெண்டாக போகும்போது பாதி பேர் தான் ப்ரமோஷனாக போகுமே தவிர மற்றவங்க வந்து அது அவங்களுக்கே ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா ட்ரெண்டிங் மெட்டீரியல் இப்போ மர்மர்ன்ற வேர்டு யார் வேணால் போடலாம். இப்போ இங்கே இருக்கிறவங்களே கூட நீங்கள் யாருனா கூட ஆரம்பிச்சு மர்மர்ன்ட்டு எதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு மில்லியன்ஸ்லேயே வியூஸ் போகுது. அப்படியா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கும். ஏதாவது டீம் செட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்களோ? அப்படி சொல்லிட்டாரு பாபு. அவனுக்கு புரியல முதல்ல. தமிழ் புரியாதா? தலைவரே அடுத்து நெக்ஸ்ட் வர தலைவரே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஓகே, மினிமல் பட்ஜெட். டன். ஓகே பிரதர் சொல்லுங்க. ரிஷி பிரதர், Yes, bro. how was the response? It was amazing, man. And every time I go to the cinema, the theaters, I meet people, and it's an amazing response. Even last night, okay, I was bored at home, I had no work, so I thought let's just go and watch my movie. So I went to PR Mall. It was a house full show, and I met people there. I called you also last night. I met people there who were watching the movie for the 4th time, 3rd time, and amazing response from the people also last night. It's just like a blessing and a dream come true, man. It's like amazing, and yeah, dude. Actually amazing. படத்தோட கேரக்டர் மாதிரி ஏதாவது பண்ணி காட்டுங்க. ஏதாச்சும் ஒரு டயலாக் சொல்லுங்க, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். Dialogue. யா Now only end. எண்ட் தெளிவா இருக்காருப்பா. பெய்டு தான் போல இருக்கு எல்லாத்தையும். சைடில் ஏதாவது ஜிபே பண்ணதான் பேசுவீங்களா? துங்கும் போது இதை கால்ரே மாயிரே தல்றா. தூங்கும் போது என்ன காதல் மயிறு. கால்ரே மாயிரே தல்றா. சூப்பருங்க, பரவாயில்ல, நைஸ். வட சென்னை அடுத்து ரெடி ஆகிட்டாங்க உங்களுக்கு. ஓகே மேம் சொல்லுங்க நீங்க. That was dialogue actually. Sir, that was dialogue actually. My dialogue, it was my Yeah, your dialogue. dialogue. Yeah. And you know what happened with this dialogue and a couple of other dialogues? So I was watching, I got the 3rd seat. Okay, I always take the back seat, no, when I watch the movie. It was a house full, packed show, and I got the 3rd seat from the front. Okay. C8 and 9. I still have the tickets. Bro, I'm not lying. People remember my dialogues. ஓ So before that scene, tent scene, then Sanya ne panle urine agari. That scene, people remember the dialogue. Okay. People at the back, they're shouting, screaming, "Hey, Rishi!" Now this, அடுத்து நெக்ஸ்ட் இதான் நடக்க போகுதுன்னு டெல்லிங் தி டைலாக். right before me telling the dialogue on screen, people are telling the dialogue because they've come 3rd time, 4th time, and they loved it. They loved it, bro. இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, லைக் இதுதான் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி. திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் எக்ஸ்பெக்டட்ல? No, I expected a good response, but not this much. Yeah, this is a great response. It's like a family, like the warmth of a family, you know, like the warm hug from a family. It's like that. When the audience, they tell you, they give you a hug like super macha, they call super, and it's like super, man, unexpected. வாட் ஃபேமிலி டோல்ட் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்? They loved it, bro. My family was here from Dubai, Mumbai, Calcutta, everybody. 15 people were there from my family to watch the movie in the premieres. They loved it, bro. They actually loved it. மேம் சொல்லுங்க, how was the response? எப்படி இருந்துச்சு? இதான் உங்க முதல் படமா இது? இல்லை இது எனக்கு 2வது படம். நான் 4-5 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், பட் எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் திஸ் இஸ் மை 2nd மூவி காட் ரிலீஸ்ட். ஸோ ரெஸ்பான்ஸ்லாம் அதுதான் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம பிக் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருப்போம், எப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஒரு பிக் ஸ்க்ரீனில் எப்போ வரப்போகிறோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு வார்த்தையே இல்லை, டிஸ்கிரைபே பண்ண முடியாது அந்த ஃபீல். ஓகே, டேரக்டர் அவர் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது என்ன யோசிச்சிங்க? வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் யுவர் மைண்ட்? இந்த கேரக்டர் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணதே கிடையாது.
ஸோ இது எனக்கு காட்டுக்கு போகிறதுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மேக்கிங்குமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த கேரக்டருமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எனக்கு இது ஓவராலாக இதை எடுத்து எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் பண்ணேன். பேய் இந்த மாதிரி கதையெல்லாம் முன்னாடி சின்ன வயசுலேருந்து கேட்பீங்களா? கேட்பேன். இன்ட்ரெஸ்ட்டு பயம் வந்திருக்கு, ஏதாவது ஒரு மொமெண்ட் நடந்திருக்கா ஏதாச்சும்? அப்பார்ட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ரேண்டமாக ஏதாச்சும்? இல்லை, எனக்கு மூமெண்ட்டில் அதெல்லாம் நடந்ததே கிடையாது. பிகாஸ் நான் அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கே நான் போக மாட்டேன். பிகாஸ் நான் சும்மாவே ஏதோ ஒன்று யோசித்து இமேஜின் பண்ணி நானே செத்துருவேன். ஸோ அதனால் நான் வந்து அங்கே அந்த மாதிரி ஒரு ஹாண்டடான பிளேஸ் இருக்குது போகலான்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு சேஃபாக உட்காந்துருவேன். ஸோ நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன். தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்த பேய் படங்கள் எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது, ஃபேவரட்டான படம்? ஐயோ, ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? என்ன பேய் படத்தில் நடிச்சிட்டு பேய் படங்கள் இல்லை, பேய் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எதுவுமே இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் படங்கள்ல பேய் படங்கள் இல்லைன்றீங்க. மர்மர் எவ்வளோ லேட்டாக சொல்றீங்க. இந்த பதில் வரும்னு நினைச்சேன். மர்மர் இல்லை ஆக்சுவலி நீங்கள் நான் இதை சொன்னோன்னே நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் இதை சொல்லலை. பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கேட்கணும்ல. சார் எப்படி தானே எங்களை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார்? ஏங்க உங்களை இல்லைங்க, என்னங்க நான் என்ன சேர்த்துக்கிட்டேன். ஓகே ஓகே, பண்ணிடலாம். அப்பார்ட் ஃப்ரம் இந்த பேய் படங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன படங்களில் உங்களை ப்ளேஸ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு? எனக்கு கிரே ஷேட் கேரக்டர்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவ் கேரக்டர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ எனக்கு அதில் தான் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால தான் எனக்கு இந்த கேரக்டர் சொன்னோன்னே ஓகே கொஞ்சம் இந்த கிரே ஷேடாக இருக்கே, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். டன். நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த 2 பேர் இருக்காங்க, லவ் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டாங்க. ஓகே, அவங்கள நீங்கள் சொல்லணும், டேய் ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குடா, தேவையில்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாக சொல்லணும். ஓகே, நான் ஹீரோ சார் ரெடியா? 2 ஹீரோ சார் ஓகேவா? ஹேய், ஹாய், ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டேட்டிங் போகலாமா? டேட்டிங் போகலாமா? ம். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய், 4-5 நாள் ஃபாலோ பண்ணால் உன்னை டேட் பண்ணுறதுக்கு வந்துடணுமா? என்ன நீ எவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்கேன்? என்ன சீன் போடுறாங்க? யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்? யார் சீன் போடுறா? தெரியாம கேட்குற? தெரியாம கேட்குறானா? அவனை செருப்பு பிஞ்சிரும். இதுக்கு மேலே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேனா? என்ன செருப்பு பிஞ்சிரும் கிஞ்சிரும்னு? ஏய் என்ன போட்டனா? என்னம்மாச்சு, என்ன பிரச்சனை? சார் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கா. உன் பாய் ஃப்ரெண்ட் மானா? ஓ டி. என்னம்மா என்ன பிரச்சனை? இங்க பாருடா, இவன் ரொம்ப நாளா என் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு டேட் போலாமான்னு கேக்குறான். என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? அழகா இருக்கான். அழகா இருக்கானே யார் பேர் சுத்துவ நீ? ஓ உங்கட ஆளா? ஆமா, இல்ல உங்கட ஆளா ஐடி கார்டு சொல்லவே இல்ல. கேளுடா, என்னடா அவன் பத்தி கேட்டுட்டு இருக்க, நீ எதுவுமே பேசாம இருக்க? டைம் மூட் சரியில்லம்மா, நீ வண்டியில நம்ம போயிட்டு நம்ம சரி ஓகே, அப்புறம் அப்புறமேல கவனிச்சுக்கலாம். என்ன பேபி? கண்டிப்பா ஓகே ஓகே பேபி. ஆஹா சூப்பர் தான். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ அடுத்த ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு. தலைவரே, you propose in English, following her for since 6 months and she's got triggered. 6 months. Yeah. அவன் பட்டாட்டா மாதிரி போயிடுவான். Vigorous psych behavior, onion behavior. Hey Ankita, What? where were you last night? Home? Are you sure? Yeah, of course. I was there. When? I came to your place For what? to check on you For what? because you know I care for you, right? I'm not interested in you. Did I said I care for you? No, but I am. But I'm not. And you know that I've been interested in you for the last 6-7 months. Excuse me, bro. I already have committed. Sorry, I'm boyfriend. Sorry, boyfriend. But how can you be so rude to me? You know I love you a lot, right? But I'm not caring for your feelings. But that is rude. But still, I have boyfriend. Who's your boyfriend? क्या भैया, क्या हुआ? क्या हुआ? कौन है? कौन है? तू कौन है? 2 प्लेट पानी पूरी है तू कौन है? तो कौन है? Who are you? I'm her boyfriend, man. How? 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 How are you a boyfriend? We had feelings, man. We already dating for the past 6-7 months. From when? Last April. Oh, I think she made you April Fool. Oh my god. I didn't expect this from you, man. Thank you. But பரவாயில்ல, கரெக்டாக பிடிச்சிட்டாரு. நைஸ் 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 நைஸ். அண்ட் சொல்லுங்க ப்ரோ, எப்படி இப்படி தான் ஜாலியாக இருப்பீங்களா டீம்லாம்? ஓகே, ஆமாம். இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் கொஞ்சம் எக்ஸைட்டடாக ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா காட்டில் ஷூட் பண்ணுறது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. ஸோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த காட்டில் எப்படி பெர்மிஷன் எப்படி கேட்டிங்களா ஏதாச்சும் ரேண்டமாக? No, we had full permission from the government and everything.
police permission, government permission, and everything. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஓகே. ஸோ அங்கே ஏதாவது சொல்லியிருப்பாங்களே இது வந்து திடீர்டும் காடுகள் பயமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஏதாவது சொன்னாங்களா? ஊர் மக்கள் சொன்னாங்க. அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் தட்டி விட்டு போயிட்டீங்க போல இருக்கு. The first and the most important permission that we took was from God. Before entering the forest, we went to the temple, Seven Kanni, the Seven Kanni temple. We took their permission, we had a puja, and then we entered the forest. ப்ராப்பர் எல்லாமே சூப்பர். அண்ட் இந்த படத்தில் நடித்த அனுபவங்கள் ஆஃப்டர் நீங்கள் படம் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும்ல, நம்ம என்னடா ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆஃப்டர் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது? ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த படத்தில் சாங்கில், பிஜிஎம்மில், ஃபைட்டில், ஸோ மக்கள் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் படம் முடிஞ்சு எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு, நம்மளை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கிளாப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பர். டேரக்டருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்குள்ளே ஒன்று தோணும், பட் நீங்கள் ஏதாவது ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாவது சொல்லலாம், நம்ம கன்வே பண்ணலாம் டேரக்டர்கிட்ட இது மட்டும் அப்படின்னு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் இருக்கா? நிறைய இருக்குது. சும்மா சொல்லுங்கள், இதை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர்கிட்ட நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். ஸோ யூஸ்வலாக நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் நான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களாம் வேறு ஆக்டர்ஸ், எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் தான் நினைப்பாங்க போடுறதுக்கு. ஆனால் இவர் எதுவுமே நினைக்கல, என்னை பார்த்தாரு, ஆடிஷன் பண்ணார், டேலண்ட் ஷோ ரீல்ஸ்லாம் பார்த்தாரு. ஸோ அப்படியே போட்டுட்டார். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு அவர்கிட்ட ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மர்மர் அப்படின்ற ஒரு பிராண்ட் உங்கள் பின்னாடி இருக்குல்ல, மர்மர் நடிச்சிருக்காங்க பாருங்க, ஓகே அடுத்தடுத்து போகலாம் அப்படின்றது. ஆமாம், அடுத்தடுத்து போகலாம். கொஞ்சம் ஒரு 2-3 கால்ஸ் வருது. அண்ட் நேற்று கமிஷனர் ஆஃபீஸ் நான் போனேன். என்னச்சு அங்கே இல்லை கமிஷனர் போய் பார்க்கறதுக்கு அங்கே ஒரு 3 பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் தானே மர்மரில் நடித்தாங்க? ஆமாம் சார், நான் தான் படம் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அங்கே என்னையை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்யூஸ்டெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆக்டரை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நானும் யோசிச்சேன், யார் என்ன வேலையாக போனீங்க கமிஷனர்? அப்பாயின்மெண்ட்டா? கமிஷனர் ஆஃபீஸ்லையா? ஆமாம், கமிஷனர். ஐயா பயமாக இருக்கு ஐயா, தெரியாதனமா பயந்து. இல்லை ஒரு நல்லா அப்பாயின்மெண்ட். நீங்கள் வேணால் கரெக்ட் பண்ணிக்கோங்க அவங்கள, பிரச்சனை ஆகிட போகுது. இப்படி விட்டு கொடுத்துட்டேன். சரி சும்மா இப்படி பேசிக்கிறேன், அப்புறம் நான் நம்பர் கொடுத்துறேன், அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. உங்க வேறு பரிதாபமாக இருக்குன்னா லாஸ்ட்டில் வர உட்காந்துட்டாருனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, பேச முடியல. ஹவ் வாஸ் ரெஸ்பான்ஸ் நவ்? மர்மருக்குள்ள எப்படி வந்தீங்க? First of all, thank you for everybody for watching the movie, and also I'm getting positive reviews and mixed reviews. First day படம் பார்த்தேன். ஈவினிங் ஷோ வந்து அம்மா அப்பா கூட பார்த்தேன். அம்மா அப்பா பார்த்தாங்க, பிடிச்சிருந்தது, என்னோடய ரோல் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் அப்பா வந்து கிரெடிட்ஸில் யுவிகா ராஜேந்திரன் பேர் காட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நிறையா படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. அந்த காடு நல்லா இருந்துச்சு. அண்ட் குட்டி குட்டி காடு அதான் காடெல்லாம் ரசிச்சிருக்கீங்க, சூப்பர். ரொம்ப நாள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்ல, ரொம்ப பயத்துலேயே இருந்தோம்னா கம்ஃபர்டபுள் ஆக மாட்டோம்ல. குட்டி குட்டி விஷயங்களும் நல்லா இருந்தது. அந்த மின்மணி பூச்சி இருக்கட்டும், ஒரு காற்று, மரம், எவ்ரி திங். பயம்லாம் தாண்டி அந்த லொக்கேஷன் அங்கே எல்லாமே செம்மையாக இருக்கும். நான் இன்ஸ்டா பேஜில் நான் போட்டிருப்பேன். லொக்கேஷன் ஈவினிங் ஆனால் அங்கே ஒரு டைமும் ஒரு கலர்ஸில் இருக்கும். ஒரு மாதிரி பர்பிள் மிக்ஸ்டு ப்ளூ, ஆரஞ்சு மிக்ஸ்டு ப்ளூ சம்திங், அந்த மாதிரி நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கும் லொக்கேஷன். அதை நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே, ஆனால் அது உண்மையில செம்ம லொக்கேஷன் அது. அண்ட் பயத்தையும் தாண்டி அந்த காட்டில் வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ஒரு பாதுகாப்பாக ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், தெய்வங்கள் நம்புவேன். ஸோ படம் பார்த்தோம் டேரெக்டாக உங்களை அப்ரோச் பண்ணி ஏதாவது ஃபீட்பேக் சொன்னாங்களா? கண்டிப்பாக ஏதாவது கேட்டு சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி ஏதாச்சும்? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்னோட பார்ட் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொன்னாங்க. மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தது. ஒன் ரிவ்யூ தட் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சொல்லாமா? நீங்கள் ஏதாச்சும் லைக் கலாய்ச்சிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னால் நீ என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டேரெக்டாக ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட யாராவது சொல்லலை. இன்னும் பெட்டராக பண்ண, இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஓகே, ஹவ் திஸ் ஹேப்பன்ட்? எப்படி நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? ஹேம்நாத் சார் கூட ஆல்ரெடி அவங்களோட ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நீ அதுக்கு செட் ஆவேன்னு சொன்னாங்க. சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும். அண்ட் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற அந்த டீம்? ஆமாம், காந்தா. ஆமாம்.
ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது சார் சொன்ன அந்த ரோல். ஸோ பண்ணேன். அண்ட் ப்ரோ, இப்போ ஒரு பேய் படம் ஒரு டெபியூ ஃபிலிமாக நம்ம வந்து ஆடியன்ஸ் காட்டுறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம நம்பி ஒன்று பண்ணுறோம்ல, இது கதை எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுக்கும் அப்படின்னு. எப்படி மர்மர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு? ஹவ் தி ஸ்பார்க் ஹேப்பன்? ஏதாவது ஒரு இது இருக்கும்ல? ஏன்னா இந்த ஸ்பார்க் வந்து வேறு கண்ட்ரீஸ்லலாம் ஒர்க் ஆகிருக்கு. மெயினான விஷயம் ஏன்னா இந்த ஒரு படம் இந்த ஒரு ஜானர் தான் ரொம்ப மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ப்ரொடியூசரையும் சேவ் பண்ண முடியும். ஸோ என்னோடய ஃபஸ்ட் படமாக இருக்கும்போது நான் இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது எடுத்தது. அண்ட் மோரோவர் இந்த ஜானர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டெல்லாம் இருக்குது வெளியே ஹாலிவுட் படங்கள். நீங்களே பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஜஸ்ட் ப்ரூஃப் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயத்துக்காக தான். அண்ட் மோரோவர் நான் நிறைய சிஜிலாம் வச்சு விஎஃப்எக்ஸ்லாம் வச்சு ஒரு கதை கொண்டு போய் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ஸு ட்ரை பண்ணும்போது எனக்கு டைம் மட்டும் தான் வேஸ்ட் ஆச்சே தவிர யாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது முன் வரல. ஏன்னா இவனுக்கு எடுக்க தெரியுமான்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா மேபி அது எனக்கு ஒர்க் ஆகிருக்கும். பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்களே இருக்கும்போது சரி ஓகே, மினிமலிஸ்டிக்காக வந்து பெருசாக சிஜியெல்லாம் எதுவும் பண்ணாமல் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு நினைக்கும்போது ஓகே ஹாரர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் எடுத்தேன். சூப்பர். அதாவது டெபியூ படத்துலேயே உங்கள் பேரை சொல்ல வச்சிருக்க ஒரு மொமெண்ட் எப்படி பண்ணீங்களா? அது பெரிய விஷயம். ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும். கோலிவுட்லேயே எல்லாருமே மர்மரை பற்றி பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அது ஓப்பனிங் பாலே 6 தான். அடுத்த பாலுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். அப்போ ஸ்கேலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கிரவுண்டோட பவுண்டரி லைனும் கொஞ்சம் பெருசாகிடும். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஓகே, மர்மர் நம்ம கொடுத்துட்டோம், ஒரு மினிமல் லெவல். அடுத்து நம்மளை நம்பி ஒரு பெரிய பட்ஜெட்டை போடுவாங்க, ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்கும். ரெடியாக இருக்கீங்க? கண்டிப்பாக ரெடி தான். ஸ்கிரிப்டோடவே இருக்கேன். ஆஹா சூப்பர். ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துட்டாரு, வாங்கடா ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. ஓப்பன் சேலஞ்செல்லாம் கிடையாது. ஸோ ரெடியாக இருக்கேன். அதுவும் அதே சீனரி தான். அங்கேயும் வந்து பிடிக்கிறவங்க பார்க்க போகிறாங்க, பிடிக்காதவங்க பார்க்காம இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன கடத்ததோ அதை சொல்ல போகிறாங்க ரிவ்யூவாக. ஸோ அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே நம்மளை செலிப்ரேட் பண்ணணும்லாம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம், அந்த ஹேட்டு, இதெல்லாம் வந்து ஒரு எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம அஃபெக்டும் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம கூட பழகுறவங்க இப்போது நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பழக்கம் வச்சுக்கிறாங்கன்றது தான். ஸோ அதெல்லாம் மாறிடும், போக போக மாறிடும். ஏன்னா இப்போது ஒரு புதுசாக வரும்போது நாங்களும் என்னென்னு யாருக்கும் தெரியாது. போக போக இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறாங்க, மேபி எங்களையும் பிடிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஸோ பிடிக்கும்போது ஏற்றுக்க போகிறாங்க. அந்த மொமெண்ட் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். சூப்பர். மர்மர் 2க்கு எக்ஸ்பெக்டிங்? இருக்குது. ஐடியாஸ் இருக்குது. ஆக்சுவலாக மர்மர் 3க்குமே இருக்குது. ஆஹா, ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க. ஆமாம். அது ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே நான் செகண்ட் தேர்டுமே பிளான் பண்ணிட்டேன். பட் மேபி இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் வருவேன். ஏன்னா நாங்கள் அண்டர்கான் பண்ண ஒரு இஷ்யூஸ் என்னென்னா எல்லா தியேட்டர்லேயுமே ப்ராப்பரான சவுண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஒவ்வொரு தியேட்டரில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு படம் சுத்தமாக கேவலமாக இருக்குது, லைஃபே முடிஞ்சுதுன்னுலாம் யோசித்தோம். ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது லைஃப் இன்னும் இருக்குது அப்படி யோசித்தோம். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ மேபி அதெல்லாம் ஒரு 4-5 இயர்ஸில் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படியும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு ஒன்ஸாச்சு அப்கிரேட் பண்ணுவாங்க எல்லா தியேட்டர்ஸும். ஸோ அதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த டைமுக்கு அந்த படம் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பண்ணிடுவேன். ஓகே, அடுத்த படத்தோட அப்டேட் ஏதாவது சொல்கிறீங்களா? அடுத்த படம் மறுபடியும் ஒரு சினிமேட்டிக் ஹாரர். அதாவது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் இல்லாமல் சினிமேட்டிக் ஹாரர். ஒரு 2 ஜனர் கலந்த மாதிரி, ஹாரர் அண்ட் கிரைம் த்ரில்லர். பேயே காட்டுவீங்களா அந்த அடுத்த படத்தில் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நல்லாவே காட்டும். ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப அப்படியே ரொம்ப எதிர்பார்த்து போனவங்களா நீங்கள் சொன்ன மாதிரி தான். இல்லை அதான் நம்ம காட்டியிருந்தோன்னா பேயை முன்னாடியே காட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் பயமே வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இது ரெண்டும் கலந்தது தான் சினிமா. ஆமாம். ஸோ அது மேக்ஸிமம் ஆமாம். பட் ஆனால் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகாத மாதிரி தான் காட்டுவேன். ஏன்னா ரிஜிஸ்டர் ஆச்சுனாலே உங்களுக்கு பழகிடும். அது ஹாரர் படத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் அதுதான். ஃபேஸை ரொம்ப க்ளோஸ்அப்பில் எங்கன்னா காமிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் பார்க்கும்போது அது போட்டிருக்க மேக்கப் மேலேயும் அது பண்ணியிருக்க சிஜி மேலேயும் தான் உங்களோட ஃபோக்கஸ் போகுமே தவிர அது பேயாவோ அது ஒரு உருவமாகவோ நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மர்மரில் வந்து பேய் அவ்வளோவா காட்டாமல், பட் ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் கன்னிகள் காமிச்சிருக்கேன். ஸோ அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஏன்னா தியேட்டரில் நிறைய பேர் பின் ட்ராப் சைலண்டில் பார்த்தாங்க. ஸோ அது எல்லாமே ஃபுல்ஃபில்டாக இருக்கும் நெக்ஸ்ட் படம். ஃபைனல் கொஷின் இது வச்சுதான், லைக் இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்த பேய் படங்கள்
பார்த்துட்டு வெறுப்பாயிருப்பீங்க கண்டிப்பாக. என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, நம்ம ஒரு ஜானர் பண்ண காமெடி ஃபிலிம் இது ஆகிட்டு. பார்க்கல ஆக்சுவலாக. ஓகே, காமெடி ஃபிலிம் ஆக்கிட்டால ரொம்ப காமெடியாக பேயை காட்டுறதா இருக்கட்டும், குழந்தைங்களாம் ரசிக்கும்படி பேயை காமிக்கும் போது வந்து அந்த ட்ராக்கு பிடிக்கிறாங்கல்ல, அப்போ இதோட இது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும்ல மவுஸ். ஸோ இந்த ரியல் ஆன்டட். ஆமாம், அதுதான். அது இட்ஸ் டிபெண்ட் ஆன் டார்கெட்டட் ஆடியன்ஸ் தான். இப்போ குழந்தைங்களும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஹாரர் வைக்க முடியாது, கொஞ்சம் சிரிப்பும் வச்சு தான் ஆகணும். ஸோ எல்லாரும் டார்கெட்டட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த படத்தையும் பார்த்து வெறுப்புலாம் வரல ஆக்சுவலாக. நான் எல்லா படமும் போய் பார்ப்பேன், எல்லா ஜானர் படமும் போய் பார்ப்பேன். ஆக்சுவலாக இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் இந்த ரிலீஸ் ஒர்க்கில் தான் நான் படம் பார்க்குறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன், போக முடியல. ஸோ மறுபடியும் நான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டில் இருந்தோ நாளையில இருந்தோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இந்த மூவிஸ். எல்லா படங்களையும் பார்த்து ஜாலியாக. ஆமாம் ஆமாம். ஸோ வெறுப்பெல்லாம் கிடையாது. ஏங்க அவ்வளோ பெரிய உழைப்பு போடுறாங்க. நம்ம அது இந்த பின்னாடி போகும்போது தான் தெரிஞ்சது, அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ வேர்வைகள் இருக்குது, ரத்தங்கள் இருக்குதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் எந்த படமும் பார்த்து வெறுப்பானதில்லை. சிறப்புங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இவங்களும் அடுத்து ஏதோ ஒரு தேட்டர் விசிட் வேறு சொல்லியிருந்தீங்க வேறு. ஆமாம், தேட்டர் விசிட்ஸ் போகிறோம். நீங்களும் வரீங்கன்னா வாங்க. ஏன்னா ஒரு அதான் சொல்கிறாங்க இல்லைங்களா, நெகட்டிவ்க்குலாம் ஒரு நெகட்டிவ்லாம் அங்கே டேரெக்டாக மக்கள்கிட்டே போகலாம். நாங்கள் எதாவது பண்ணி போட்டால் அதுவும் பெய்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பெய்டு இல்லை, நீங்கள் தான். பேர் இல்லை. ஆமாம். ஸோ நீங்களே வாங்க, தேட்டர் போகலாம். ஐ திங்க் சங்கம் சினிமாஸ் வந்து ஃபுல்லாக போகுது இப்போது. ஆமாம், தாண்டி விஆர் மால் பார்த்தேன் நான். இல்லை நீங்களே வேறு ஏதாவது தேட்டர் போகணுன்னு சொன்னீங்கனாலும் ஓ ரேண்டமாக நீங்கள் சொல்லிட்டு தேட்டருக்கு நாங்கள் வரோம். ரேண்டம் தேட்டர்ஸ், நாட் எனி பிளான்டுப்பா, இதெல்லாம் இல்லை. ஆமாம் சிறப்பு. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற தேட்டருக்கு போகலாம். கான்ஃபிடென்ட் டீம் இப்போ தான் நான் பார்க்குறேன். பரவாயில்ல, வாங்கப்பா போயிட்டு. இல்லை இல்லை, இதுக்காக தானே இவ்வளோ வருஷம் உழைச்சோம் இல்லைங்களா. இதெல்லாம் இதை தாண்டி தான் லைஃபே இருக்குது எங்களுக்குலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். ஸோ 4:30 விஆர் மால் ஃபுல்லாகுது, 10:35 ஈவினிங்கும் ஃபுல்லாகுது. அங்கே போனாலும் போகலாம். சங்கம் ஃபுல்லாக போகுது, அங்கே போனாலும் போகலாம். நீங்களே பார்க்கலாம், இந்த ஃபீனிக்ஸும் ஃபுல்லாக போகுது. டன் சீட்டு குலுக்கி போட்டு என்ன தேட்டருக்கு கிடைக்குன்னு பார்ப்பா, அது அப்படியே போயிட்டு. ஆமாம் ஆமாம், போயிட்டு டேரெக்டாக நீங்களே இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சிறப்பு சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். நாங்களாம் உள்ளே கூட வரல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தேங்க்யூ. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.